நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர், சென்னையில் இருக்கேன். இந்த சனி பெயர்ச்சி ஏன்னாக இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பெயர்ச்சி, 7.5 சனி, 8.5 சனி, 9.5 சனி, இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, அட்டாஷ்டம சனி, இப்படி பல சனி பகவானை பற்றின ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்றைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள். என்னடா இந்த சனி பெயர்ச்சி? சரி, இது சனி பெயர்ச்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய, பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நம்ம பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா? சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா? இல்லை சனி பார்த்தா கோடி நன்மை, சனியை கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க, சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பற்றி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மளை பயம், குழப்பம், மனுஷன் எதையா பண்ணுறது அப்படின்ற ஒரு தயக்கம், குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில் கொண்டு போய் விட்டுட்டு, இங்கே போனால் இந்த பரிகாரம் செய்கிறது, அங்கே போனால் அந்த பரிகாரம் செய்கிறது, பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்கிறது, இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசாக பாருங்கள், மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும். ஸோ இந்த சனி பகவானா என்ன? முதல்ல சனி பகவானும் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா, சனின்ற கிரகம் நீங்கள் பால்வெளி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன்லேருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் சனியோட நகர்வு ரொம்ப ஸ்லோவான நகர்வு. ஸோ ஏன் தூரமாக இருக்குது அப்படின்றது பால்வெளி மண்டலத்தில் இருக்குது. ஸோ பால்வெளி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும். ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும், ஒரு குழப்பம் வந்துடும். ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா இந்த பனிக்காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல், ஏன்னா இந்த மார்கழி மாதம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மார்கழி மாதம், தை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும். ஏன்னா அப்போ பனி, முன்பனி பின்பனி காலம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது, ஒரு சோர்வாக இருக்குது. அதனால தான் பிரம்மமுகூர்த்தத்தில் இருந்து காலையில் கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான் சனி பகவானோட தன்மை. என்ன? குளிர்ச்சி, இவ்வளோதான். குளிர்ச்சினாவே அங்கே பயம், இருட்டு. ஸோ இவ்வளோதான் விஷயங்கள். ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதாக மாறும். அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம்னு சொல்லக்கூடிய அந்த 3, 6, 11 இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்கிறோம். மற்ற பாவங்களை இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. உண்மையாகவே நற்பலன் எப்படி கிடைக்குது, கெடுபலன் எப்படி நடக்குது, இவ்வளோதாங்க விஷயம். இதை தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சியில் எந்த சனி பயிற்சி வேணாலும், சனி எந்த பாவத்தில் இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும். ஸோ இப்போ இந்த 3ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்காரு. 3ஆம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம். ஸோ விஜய வீரியஸ்தானம், இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும். தேவையற்றத விரயம், உயிராற்றல் விரயம் அங்கே ஏற்பட்டுரும். அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது. நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு, அதனால தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க? அந்த காளை அடக்கிற போட்டிலாம் வச்சாங்க. ஏன்னா அந்த 3ஆம் பாவம் வலுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 3ஆம் பாவத்தை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குளுமையாக இருக்கணும். குளுமையாக இருந்தால்தான் நம்மளோட அந்த உயிர் ஆற்றல்னு சொல்லக்கூடிய, ஏன்னா அதனால தான் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவாக கொடுத்தாங்க? ஈஸ்வரனாவே என்னன்னா அவர் தான் ஆயுள் காரகன். அப்போ ஆயுள் எப்படி இருக்கும்? 3ல் சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமாக எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவத்தில் சனி இருந்தால்
இந்த 6ஆம் பாவம்னா ருணரோக சத்துரு பாவம். ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லு. ஏன்னா இன்னைக்கு வாழ்வியலுக்கு இதெல்லாம் தேவை இருக்குது. உங்கள் வாழ்வியலே ஒட்டி தாங்க ஜாதகமும் நடக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன், உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ, அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம், அல்கலைன் என்பது குளிர்ச்சி. அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி. அங்கே குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பகவான். ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட் போடும் போது அது அல்கலைன் வாட்டர். அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம்பழமே. ஸோ அப்போ அங்கன்னா அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான். அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லுவோம். அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரை குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது. ஸோ அப்போது அந்த ருண ரோக சத்துரு 6ஆம் பாவ சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி, நோயே இல்லை. எதிரி என்பதே நமக்கு கிடையாது, எதிரியே நண்பன் ஆயிடுவான். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வெப்பம் அதிகமாக இருக்கணும். அது என்னது, நம்ம கேன்சர், இன்னைக்கு எய்ட்ஸ், இன்னைக்கு சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன், அதாவது வெப்பம் அதிகமாக வருது. அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தாக இருக்குது. ஸோ அதனால் சனி பகவான் 6ல் இருந்தால் அபரிவிதமான நல்ல பலன் சொல்கிறாங்க. அதே 11ஆம் பாவம் லாபஸ்தானம், மனமகிழ்ச்சி. இப்போ லாபம் மனமகிழ்ச்சி எங்கே இருக்கும்னா இப்போ நம்ம மனமகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம், ஊட்டி கொடைக்கானல் தான் போகிறோம். ஊட்டி கொடைக்கானல்னா என்ன, குளிர்ச்சியான பிரதேசங்கள். மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியாக ஹனிமூன்லாம் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க, குளிர்ச்சி. அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும்போது தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும். மனம் என்பது தேவையில்லாமல் எங்கே, மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாயும். ஆனால் அந்த இடத்துல அலை போயாமல் அப்படியே கூலாக நிற்கும் போது உங்கள் லாபம் மன மகிழ்ச்சியெல்லாம் பெருகும். ஸோ அப்போ இந்த சனி பெயர்ச்சி, ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இவங்க நம்ம சொல்கிறோன்னா, எல்லாரும் ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. இங்கே அறிவியல் பூர்வமாக ஏன் சொல்லணும்னா, இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புற, அறிவியல் சொல்ல தான் ஏற்றுக்கு நம்ம இன்னைக்கு போகிறோம். அப்போ அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகும் போது இந்த சனி பேச்சில் எந்த கிரக பேச்சையும் இலகுவாக நம்மளால் கடந்து அந்த தன்மையிலேருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும். நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்ல வருது. ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும்னா, நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம். அதாவது என்னென்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சுருப்பாங்க. பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த 12 வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுவாங்க, அந்த விமானம் சொல்லுவாங்க. அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும். அப்போது அந்த விமானத்தின் வழியாக நீங்கள் கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடையும். ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ அதோடு நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும். அப்போ தான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வதுக்கு. அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும். விரிவடைந்த ஆகாயத்தோடு நம்மளோட வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு 2 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமானா கண்டிப்பாக தீராது. உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலிருந்தும், எல்லா சனி பயிற்சியிலிருந்தும், எல்லா கிரக பயிற்சியிலிருந்தும் உங்கள் வாழ்வை மேன்மை அடைய முடியும். அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம போகலாம். துலா ராசி எப்போதும் எல்லா மனிதர்களையும் எடை போடும். அதாவது எடை போடும் என்னது அனலைட் பண்ணி இவங்க சரியான நபரா தவறான நபரா எப்போதும் ஆய்வு செய்வதே இவங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கும். இதனாலேயே என்னன்னாக்கா இவங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் வந்துடும். ஏன்னா இந்த துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஊருக்கு உபதேசம் பண்ணணும்னு அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே திருநெல்வேலி வாயில் வச்சுன்னு அப்படியே இறங்க போகிறாங்க. அதே போல தான். ஆனால் இவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, 1% கூட எடுக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுனால அந்த ஓவர் நாலேஜில் என்ன பண்ணுவாங்க, மிகப்பெரிய மன அழுத்தத்துக்குள்ளே போய் சிக்கி வைப்பாங்க. இதுதான் இவங்களோட வீக்னஸ். அதனால் துளாராசிக்காரங்க முடிவு எடுக்கணும்னா கொஞ்சமாக யோசித்தா மட்டும்தான் இவங்களோட விஷயத்தில் முடிவு. ஆனால் மற்றவங்களுக்கும் அட்வைஸ் கொடுக்குறத மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது சக்ஸஸ் இவங்க கையில் இருக்குது. இதுதான் இவங்களோட தனித்திறமை. இவங்களுடைய விஷயத்தில் முடிவு எடுக்குது. அவங்க வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டுட்டு இவங்க சைலண்டாக இருந்தாங்கன்னா பாதி விஷயம் இவங்களுக்கு சரியாயிடும். ஸோ இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 6ல் இருக்கார். 6னாவே பார்த்தீங்கன்னா என்னென்னக்கா நல்ல தன்மை. சனி பகவான் 6ல் இருக்கிறது என்ன ஆகும்னா, துளாராசிக்காரங்களுக்கு இதுவரை எந்த வியாதிகள் இருந்திருந்தாலும், அது எவ்வளோ பெரிய கொடிய வியாதியாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே குணமாகறதுக்கான வாய்ப்பு இதுதாங்க.
பாருங்கள். நீங்கள் எந்த வியாதி, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய வியாதிகள் எவ்வளோ இருக்குது, அது எல்லா வியாதியும் துலா ராசிக்காரங்க இந்த வருடம் சரியாக போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சனி 6ல் இருக்கும் போது அமிர்தம் என்பதே சனி பகவானை தான். ஏன்னா அந்த என்னென்னாக்கா நம்ம வேப்ப மரத்தை தான் அமிர்தம் சொல்லுவோம். ஏன்னா வேப்ப மரத்தில் கசப்புத்தன்மை தான் சனியோட தன்மையாக இருக்குது. ஸோ அப்போது அமிர்தத்தை கொடுப்பதால் அந்த நோய் எனக்கூடிய பாவகம் வந்து குணமாக்கக்கூடிய பாவமாக மாறுது. அப்போ 6ல் சனி பகவான் இருப்போது இவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதிகளும் குணமாகி அது எல்லாமே அதிர்ஷ்டமாகக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வருமானம் என்பது நல்லாயிருக்கும். ஸோ வீடு சார்ந்த விஷயங்கள் சூப்பராக நடக்கும். வீடு இது நாள் வரையும் எதனாக்கா ஏதோ ஒரு விதத்தில் தடைப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும். ஏன்னா இவ்வளோ நாள் அம்மா பற்றின ஒரு சிந்தனை, அம்மா பற்றின ஒரு விஷயங்கள் இருக்குது, இது எல்லாமே சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இவங்களுடைய விஷயங்கள், முக்கியமான விஷயம் துலா ராசிக்காரன் கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா, நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக நடக்கணும். அவ்வளோதான். நடக்கும்போது வாக்கிங் போகிறீங்களா, கொஞ்சம் கவனம் தர. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வேகமாக நடக்கிறன்ற பேரில் எங்கேயாவது முட்டிப்பீங்க, இவ்வளோதான். ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னாக்கா, ஒரு சின்ன ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், ஏதாவது சின்ன விஷயங்கள் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது பெருசாக ஒன்றும் இல்லை. அது எதனால் நடக்குன்னா உங்களோட அவசர புத்தியால் நடக்கும். ஸோ அந்த அவசரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் இருக்க முடியும். மேலும் உங்களுக்கு இதே ஒரு விஷயம் என்னென்னாக்கா, அந்த யூரினரி கம்ப்ளைண்ட் வந்து இந்த துலா ராசிக்காரங்க எப்போதும் இருக்கும். அதை கொஞ்சம் வந்து நீங்கள் சரி செய்து கொள்ளும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அது சின்ன ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரலாம், அது வந்தாலும் சரியாயிடும். அது பெருசாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் கவனத்தில் கொள்ள வேண்டியது நம்ம ஒரு அறிவுறுத்தலாம். ஏன்னா அதிகமாக அது என்னென்னாக்கா வெப்பத்தினால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான். ஸோ அப்போ என்னென்னாக்கா அந்த குளிர்ச்சிக்கான தன்மைகள் நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த காலகட்டத்தில் அதையும் நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். என்னென்னாக்கா உங்கள் மனதில் அந்த பழைய விஷயங்களெல்லாம் அந்த தூக்கமின்மை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா மனசில் தேவையற்ற விஷயங்கள், ஏன்னா மனசு சரியானாவே எல்லாமே சரியாயிடுங்க. அதை தான் நம்ம சொல்ல வரோம். ஏன்னா மனமது செம்மையான மந்திரமே ஜபிக்க வேணாம் சித்தர் பாடலில் இருக்குது. ஸோ அப்போ மனமது செம்மையான வாழ்க்கையே மாறிடும். ஸோ அப்போ என்னென்னாக்கா இந்த மனமாற்றம் என்பது இந்த துலா ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அவசியமாக இருக்குது, தேவையாகவும் இருக்குது. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஆண்டு தான். ஆனால் சிறு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அதை தான் சொல்லுவோம். அந்த தூக்கத்தை நம்ம சரி பண்ணுவோம். எங்கே வாக்கிங் போகும்போது கவனமாக போகணும். அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துக்கணும். வீடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புது வண்டி கொடுத்து, சரி பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதை கொஞ்சம் கவனமாக எந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது மட்டும் கொஞ்சம் வேணாம். ஏன்னா சுனாராசிக்காரன் ஜாமீன் கையெழுத்து போடணும்னா கடனை நீங்கள் தான் அடைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடியே கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே இதை நாம தான் அடைக்க போகிறோன்ற தெரிஞ்சே நீங்கள் கையெழுத்து போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அப்படி இல்லையா, எனக்கு தெரியாது, என்கிட்ட பாக்கெட்டில் என்னால் முடிஞ்சு இவ்வளோதான்ப்பா கொடுத்துட்டு ஒதுங்கி போயிருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு பரிகாரம், வேற ஒன்றும் உங்களுக்கு பரிகாரம் இல்லை. ஏன்னா உங்களுடைய சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களோட வியாதியே சரி பண்ண போறாரு. இப்போ வியாதியே சரியாயிடுச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்களா எங்கேயுமே சிக்கிக்காம இருந்தீங்கன்னா அதுவே மிகப்பெரிய பரிகாரம். ஸோ உங்களோட குலதெய்வ வழிபாடு சிறப்பாக வச்சுங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.